சின்ன நடிகர் கட்சி ஆரம்பிச்சாலும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் யாரையும் வந்து விமர்சனம் பண்ண மாட்டார். நீங்க யார் வேணாலும் கட்சி ஆரம்பிங்க, திரு கமலஹாசன் ஆரம்பிக்கும் வாழ்த்துக்கள் சொன்னாரு. அவர் ரஜினியை சங்கின்னு சொல்றாங்கல்ல, என்னைக்காச்சும் வந்து அவர் ரஜினிகாந்த் அவர்கள் சங்கிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாரு ஒரே வீடியோ காட்டு. இது வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்து மதத்துக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணாரு, மற்ற மதத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணதே கிடையாதுன்னு எங்க ஒரு வீடியோ காட்ட சொல்லுங்க யாரையாச்சும். என்டர்டெய்னர் நீ வந்து நான் வந்து உன்னை சினிமாவில் ரசிப்பேன், நான் வந்து உன்னுடைய ரசிகன், நான் வந்து உன்னுடைய தொண்டன் கிடையாது. இப்போ அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அவன் வந்து தொண்டன், நாட்டை ரசிகன். ரசிகர்கள் என்ன பண்ணி வச்சிருக்காங்க சமூக வலைத்தளம், அதை யோசிச்சிங்களா? எவ்வளோ கேவலமான வார்த்தைகள். ஜெயிலர் டைம்ல ரஜினிகாந்த் அவர்கள் என்ன மாதிரி விமர்சனம் பண்ணாங்கன்னு தெரியுமா சமூக வலைத்தளத்தில்? அண்ணாத்த டைம்ல என்ன மாதிரி விமர்சனம் பண்ணாங்க தெரியுமா ரஜினிகாந்த் அவர்கள்? இவரை விட்டுருங்க, ரஜினிகாந்த் விட்டுருங்க, இவருடைய காம்படிட்டர் நடிகர் அஜித்தை எவ்வளோ கேவலமா கீழ்த்தனமா விமர்சனம் பண்ண முடியும். அவங்க குடும்பத்து வரைக்கும் எடுத்தாங்க. இப்போ ரஜினி சாருக்கு வந்துட்டு பர்சனலா விஜய் சார் போன் பண்ணி பேசினதாகவும், ரஜினி சார் வந்துட்டு விஜய் கிட்ட அரசியல் ரீதியா நிறைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதாகவும் ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லைங்க, இப்ப வந்து விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா, அதாவது வந்து நம்ம அதுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கு, ஏன்னா அவர் பேசின எவிடன்ஸ் இருக்கு. பட் விஜய் சார் அவர்கள் போன் பண்ணி ரஜினி கிட்ட தேங்க்ஸ் சொன்னதாகவும், ரஜினி அவர்கள் அரசியல் நிலைப்பாடு பக்குவத்தை நீங்க வளர்த்துக்கணும் சொன்னதாகவும் உண்டான இது கிடையாது. வீடியோ ஃபுட்டேஜோ இல்ல ரஜினிகாந்தோட பிஆர்ஓவோ இல்ல விஜய் அவர்களோட பிஆர்ஓவோ யாரும் அபிஷியலா லெட்டர் கொடுக்கல. அது செய்தியா தான் வந்தது. பட் அதுல முழுக்க உண்மை இருக்கான்னு நமக்கு தெரியாது. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து யாரையும் போயிட்டு அவருக்கு வேற வேலை இல்லை கட்சி ஆரம்பிச்சாலும் சொல்ல மாட்டாரு. நீங்க யாரை ஆரம்பிச்சு சின்ன நடிகர் கட்சி ஆரம்பிச்சாலும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் யாரையும் வந்து விமர்சனம் பண்ண மாட்டார். நீங்க யார் வேணாலும் கட்சி ஆரம்பிங்க, திரு கமலஹாசன் ஆரம்பிக்கும் வாழ்த்துக்கள் சொன்னாரு, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் வாழ்த்துக்கள் சொன்னாரு, பாக்யராஜ் இருக்கட்டும், டி ராஜேந்திரா இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், சரவ் யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் நீங்க போயிட்டு கேட்டீங்கன்னா அவருடைய கட்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. என்னுடைய ஆதரவுலாம் சொல்லவே மாட்டார். நீங்க யாரெல்லாம் எடுத்துக்க, ஏன்னா அவருக்கு வந்து ஒரு கட்சியில மட்டும் கிடையாது, எல்லா கட்சியிலுமே ஒரு நண்பர் இருக்காரு. மோடி அவர்கள் இருந்து, காங்கிரஸ் கட்சியில இருந்து, கம்யூனிஸ்ட்ல இருந்து, திமுக, அதிமுக எல்லா கட்சியிலுமே அவருக்கு நண்பர்கள் இருக்காங்க. அவர் யாரையும் பகைத்து கொள்ள விரும்ப மாட்டார். அதனால எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. விஜய் அவர்கள் வந்து ஒருவேளை போன் பண்ணி கூட பேசி இருக்கலாம், தெரியாது நமக்கு. வந்து வர்றீங்க, கொஞ்சம் இளம் வயதா இருக்கீங்க, பக்குவத்தை வளர்த்துங்கன்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா இது வந்து நம்ம உண்மைன்னு நம்மளால நம்பவும் முடியாது, இது உண்மையில நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்க சார்பா ஏதாச்சும் நம்ம அறிக்கை கொடுத்தாலும் நம்ம அது உண்மைன்னு சொல்லலாம். ஒரு ஆள் பேசியிருக்கலாம், பேசாம இருந்திருக்கலாம். ஓகே சார். இப்போ சோசியல் மீடியால போயிட்டு இருக்க ஒரு வேர்டு பாத்தீங்கன்னா சங்கி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சங்கி அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங் என்ன? அதாவது அதுக்கு வந்து 1000 சொல்லுவாங்க. சாமி கும்பிட்டா சங்கி, 1000 அர்த்தங்கள் இருக்கு. பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணா சங்கி, இந்துக்கள்னாவே சங்கி, பொட்டு வச்சா சங்கி, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சார் அதை நம்ம இந்த இதுக்கு நம்ம போக வேண்டியது. ஏன் ரஜினி சார் அந்த சங்கிக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க? அவர் வந்து இப்ப அவர் ரஜினியை சங்கின்னு சொல்றாங்கல்ல, என்னைக்காச்சும் வந்து அவர் ரஜினிகாந்த் அவர்கள் சங்கிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாரு ஒரே வீடியோ காட்டு. இது வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்து மதத்துக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணாரு, மற்ற மதத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணதே கிடையாதுன்னு எங்க ஒரு வீடியோ காட்ட சொல்லுங்க யாரையாச்சும். யாரும் காட்ட மாட்டாங்க. அதை விட்டு ரஜினிகாந்த் சங்கின்னு என்ன அர்த்தம்? இது பெரியாரிசம் பேசினா வந்து நீ வந்து நாத்திகன், நீ வந்து சமூகவாதி, அதே வந்து ஒரு இந்து மதத்தை பத்தி பேசினா அவன் வந்து சங்கியாது அப்படின்ற மாதிரி நீங்க தோணுது. அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் இது எந்த பிஜேபி கட்சிக்கோ எந்த பிஜேபி கட்சி வேட்பாளருக்கோ ஆதரவு சொல்லியிருக்காரு? நீங்க பிஜேபி கட்சி சார்ந்தவங்க தான் இவங்க சங்கின்னு சொல்றாங்க. ரஜினிகாந்த் எப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்காரு நீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் எந்த கட்சிக்காச்சும் அப்ப சொன்னாரு 2001-2 சொன்னாரு, இது மாதிரி மறுபடியும் அதிமுக ஆட்சி அமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டவனோட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாரு. அதே ரஜினிகாந்த் தான் 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் ரெட்டலை தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னாரு. அதாவது ஒரு சிலவங்களுக்கு வந்து மனக்குமுறல் உள்ளுக்குள்ள இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து உங்களால தாங்கவே முடியாது. அது எப்படா இது வெளிக்கொண்டு வரணும்னு தோணும்ல. எவ்வளவுதான் நீங்க உள்ளுக்குள்ளேயே போட்டு அதை பூட்டியே வச்சிருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு கட்டத்துல ரொம்ப எமோஷனல் ஆகும்போது தான் அந்த ஒரு டைம் 2 டைம் அந்த வெளியில வார்த்தைகள் வரும். அந்த மாதிரி பண்ணதான் அந்த டைம்ல. ஆனா அதுக்கப்புறம் வேணாம், நமக்கு எதுவுமே வேண்டாம், அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. அவ்வளவுதான். இப்ப இவங்க எதனால இந்த இது வைக்கிறாங்கன்னா, ராமர் கோயிலோட இந்த ஜென்மபூமியோட இதுக்கு வந்து போயிட்டு வந்தாரு. அது எல்லாருக்கும் இப்ப வழக்கம் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு தான், அவருக்கும் வந்துச்சு, அவரும் போயிட்டு வந்தாரு. சச்சின் டெண்டுல்கர் போனாரு, அவரும் சங்கி. அமிதாப் பச்சன் போனாரு, அவரும் சங்கி. தனுஷ் கூட போனாரு, அவரும் சங்கி. கோவிலுக்கு போனவங்க எல்லாம் சங்கி, சரிங்களா? ஏஆர் ரகுமான் கூட தான் போனாரு, அவரும் சங்கி, சரிங்களா? அதாவது இவங்களுக்கு அதாவது இப்போ நீங்க ரொம்ப நல்லவருங்க, உங்க மேல எந்த விமர்சனத்தையும் வைக்க முடியல, படங்கள் ரீதியா வைக்க முடியல, ஒரு போட்டி ரீதியா வைக்க முடியல, வேற எதுலயுமே உங்களுக்கு விமர்சனம் வைக்க முடியல. உங்களுக்கு என்ன பாயிண்ட் கிடைக்கும், எதை வச்சு ஒரு விமர்சனம் பண்ணலாம் அப்படிதானே யோசிப்பாங்க. இப்போ எங்கேயாச்சும் கிடைக்காதான்னு யோசிக்கும் போது தான் ஆகும்,
இவர் கோயிலுக்கு போயிட்டாரு, இவர் சங்கி. ஓகே. இவர் வந்து மோடி கிட்ட போய் பார்த்துட்டாரு. இவர் சங்கி. இவர் பிஜேபி சப்போர்ட். அவர் எல்லா ஸ்டேட்லயும் போனா எல்லா சீஃப் மினிஸ்டரையும் பார்ப்பாருங்க அவரு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ரஜினிகாந்த் தெரியாத சீஃப் மினிஸ்டரோ, இல்ல ஒரு ஆளுநரோ எந்த ஸ்டேட்லயாச்சும் இருக்காங்கன்னு சொல்லுங்க. எல்லா ஸ்டேட்லயும் ரஜினிகாந்துக்கு எல்லாரையுமே தெரியும். அவர் எல்லா கட்சிக்கும் வந்து ஒரு ரொம்ப நெருக்கமான நண்பர் அவரு. சரிங்களா? ம். அந்த அளவுக்கு இருக்கும்போது, விமர்சனம் பண்றவங்க வந்து என்னன்னா, ஒரு கன்டென்ட் கிடைச்சிடாதா? விமர்சனம் பண்றதுக்கு ஒரு டாபிக் வேணும். எங்கடா அவன் மாட்டுவான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க பேசிட்டே இருக்க நம்ம கமெண்ட்லயே பாருங்க. "டேய் நீயும் ஒரு சங்கீடா" தான் சொல்லப் போறானுங்க கடைசியா. இப்ப நம்ம சொல்லிட்டோம்னா, இப்ப "டேய் நீ கூட ஒரு சங்கி தானே" அப்படின்னுவாங்க. நம்ம வந்து இது சங்கி இதெல்லாம் நம்ம சொல்லவே வரல. அவன் திட்டுறவன் விமர்சனம் பண்ணிட்டு போறான். கரெக்ட்டா போயிட்டு இருக்க ஒரு மனிதருக்கு எங்க பாயிண்ட் கிடைக்கும் ட்ரோல் பண்றதுக்கு? இப்போ ஒண்ணும் லால் சலாம் படத்தோட விமர்சனத்த எடுத்து பாருங்க YouTubeல. ரஜினிய விட்டுட்டாங்க. படத்த விட்டுட்டாங்க. அவர் போன பழைய விஷயம்லாம் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து ராமர் கோயிலுக்கு போனாரு. அப்போ வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டா நீ படத்த பார்த்தா படத்த விமர்சனம் பண்ணு. பர்சனலா அவங்களுக்குள்ள 1008 விருப்பு, வெறுப்பு இருக்கும். அது அவங்க கண்டிப்பா, தனிப்பட்ட கண்டிப்பா. விஷயம். ம். நீ பார்த்தது படம். ம். அப்போ ரஜினி மேல எவ்வளவு வன்மத்துல இருக்காங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. படம் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நீங்க ஒரு படத்த பார்க்குறீங்க. ம். நீங்க என்ன விமர்சனம் பண்ணுவீங்க? படம் பார்த்துட்டு வெளில வந்து. நல்லா ஆமாங்க. இருக்கு. ரஜினி அன்னைக்கு ராமர் கோயில் ம். போனாருங்க. அத அப்படியே மறைக்கத்தாங்க இந்த படத்துல இந்த மாரி வேஷம் ஒரு தேவையில்லாத கதை தானே இது. ம். மாணிக் பாஷால கூட தான் வந்து முஸ்லீம் கேரக்டர் எடுத்து பண்ணாரு. ஒரு கேரக்டர் நேமே ஃபர்ஸ்ட் லுக் எப்படி வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? பாஷான்னு ம். டைட்டில போட்டு, ஆட்டோக்காரன் ட்ரெஸ் போட்டு, நெத்தியில குங்குமம் போட்டு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க. படம் பேரு பாஷா. ஆமா, ஆமா. புரியுதுங்களா ம். உங்களுக்கு? படம் பேரு எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. என்னடா பாஷான்னு டைட்டில் வச்சுட்டு அவரு குங்குமம் வச்சுக்கிறாருன்ற மாரி ஆச்சரியமா பார்த்தாங்க. ஆனா உள்ள ம். போய் உட்கார்ந்தோனே என்னது அவர் நண்பர் ஒரு இஸ்லாமிய நண்பர் கொன்னுடுறாங்க. இவரு பழிக்கு பழி வாங்குறாரு. ஒரு கேங்ஸ்டர் ஆகுறாரு. ம். படத்துல அவரோட பேர் என்ன? மாணிக் பாஷா. அப்போ வந்து ரஜினி அப்பல்லாம் வந்து ஃபிளாஷ்பேக் போறாங்க. சங்கின்னு தெரியாம ம். இவங்களுக்கு யாருக்குமே. விமர்சனம் பண்றவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வேணுங்க. ம். ஏதாச்சும் ஒரு விமர்சனம் பண்றவங்களுக்கு ரஜினிகாந்த் பத்தி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வேணும். ம். நல்லவரு. எதையும் விமர்சனம் பண்றதுக்கு இது இல்ல. அவர் படங்கள் ஓடலன்னு சொல்ல முடியுமா? அவர் சூப்பர் ஸ்டார் இல்லன்னு சொல்ல முடியுமா? அவரு இவ்வளவு கோடி சம்பளம் வாங்கல, பொய் சொல்றான்னு சொல்ல முடியுமா? எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட அதாவது இப்ப சம்பாதிக்கிற அந்த மனுஷன் அவர் நெனச்சா எவ்வளவு ஆடம்பரமா வேணாலும் இருக்கலாம். ம். இவங்களுக்கு தெரியும். இப்ப பெரிய பெரிய உயர்ந்த கார்ல போலாம். ஒரு நாளைக்கு ஒரு கார்ல போலாம். ஒரு நாளைக்கு ஒரு வீட்ல வாழலாம். ஒரு நாளைக்கு ஒரு ரெசார்ட்ல போய் தங்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கு போலாம். ஆனா அந்த மனுஷன் வெளில போக எப்படி போறாரு? சாதாரண ட்ரெஸ் ஒரு பைஜாமா மாட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு அவரு. படத்துல மட்டும் தான் நார்மலா ம். இருக்காரு. அவ்வளவுதான். ம். ஒரு நார்மலான மனிதன். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி எத வச்சு விமர்சனம் பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு பாயிண்ட் தேவைப்படுதுல்ல. இவரு வந்து ராமர் கோயில் போயிட்டு லால் சலாம்ல இது ரெஸ்டாரண்ட். இன்னொன்னு சொன்னா ராமர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடில இருந்து படம் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப் போனா உங்களுக்கு தெரியும் நெனைக்கிறேன். அப்படி இருக்க இத விமர்சனம் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ம். இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது அவ்வளவுதான். சரி இப்போ அப்படியே விஜய் அண்ட் அஜித்க்கு போனோம்னா, தளபதி அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. இது நெறைய இதுல நம்ம பார்த்துருக்கோம். தல தாண்டா, தளபதி தாண்டா அடிச்சிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து தளபதி அரசியல்ல இறங்குனதுக்கு அப்புறம் தலையோட ஃபேன்ஸ் எல்லாருமே நாங்களும் வந்துட்டு தளபதிக்கு வோட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இவங்க எல்லாரும் சேர்ந்து வோட் பண்ணுவாங்களா? விஜய் சார். இல்லங்க அதாவது யாராச்சும் சமூக வலைத்தளங்கள்ல 10 பேர் போடுவாங்க உட்கார்ந்துகிட்டு. அதாவது இப்போ முதல்ல வந்து நடிகர் சொன்னா ஓட்டு போடுவாங்கன்னு முதல்ல எவன் சொன்னான்? இப்ப இப்ப ரஜினிகாந்துக்கு வந்து கோடிக்கணக்கில ரசிகர்கள் இருக்காங்க. இப்ப விஜய் அவர்களுக்கும் இருக்காங்க, அஜித் அவர்களும் இருக்காங்க. இப்ப அஜித் வந்து நான் விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொன்னா எல்லா ரசிகர்களும் போட்டுருவாங்களா? அப்படி பார்த்தா ஹீரோ எல்லா நடிகர்களுமே கட்சி ஆரம்பிச்சுருவாங்களே. நீ இப்ப இப்ப நடிகர்கள் சொன்னா பாதி யாரும் பேர் ஓட்டெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. மாட்டாங்க. பாதி பேர் தான் இன்னும் ஆரம்பிக்கல. இல்லங்க இப்ப நீ அது அது விடுங்க. அது அது ம். வேற விஷயம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு நடிகர் சொன்னா எவன் ஓட்டு போடுவான் முதல்ல? ம். ஏன் அந்த நடிகருடைய ரசிகர்கள் வேற கட்சியிலேயே இருக்க மாட்டாங்களா? ம். இப்ப அவங்க அப்பா, அம்மா வேற கட்சியில இருக்க மாட்டாங்களா? அவங்க சொந்தக்காரங்க வேற கட்சியில இருக்க மாட்டாங்களா? ஆல்ரெடி எத்தனையோ கட்சிக்கு ஓட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ரஜினிகாந்த புடிச்ச எல்லாருக்குமே சச்சின் டெண்டுல்கர பிடிக்காது. சரிங்களா? ஓகே. ஏன்னா ம். அவரும் ஒரு லெஜெண்ட், இவரும் ஒரு லெஜெண்ட்ன்னு ம். வச்சுக்கங்களேன். ரஜினிகாந்த் எல்லா ரசிகர்களுமே சச்சின் டெண்டுல்கர பிடிக்குமா? ம். பிடிக்காது. ஒரு சிலர் கங்குலிக்கு ஃபேனா இருப்பாங்க. ம். ஒரு சிலர் ஜடேஜாக்கு ஃபேனா இருப்பாங்க. ஒரு சிலர் ராகுல் டிராவிட் ஃபேனா இருப்பாங்க. ம். இப்ப அதே மாரி அஜித்குமார் ரசிகர்கள் எல்லாருமே வந்து தோனிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? கிடையாது. கௌதம் கம்பீர் ஃபேனா இருப்பான். ஒருத்தன் விராட் கோலி ஃபேனா இருப்பான். ஒருத்தன் வந்து ரோஹித் சர்மா ஃபேனா இருப்பான். அந்த மாரி தானே அரசியல் கட்சியில. நீ வந்து என்டர்டெய்னர். நீ வந்து நான் வந்து உன்ன சினிமால ரசிப்பேன். நான் வந்து உன்னுடைய ரசிகன். நான் வந்து உன்னுடைய தொண்டன் கிடையாது. இப்ப அரசியல் கட்சியில இருக்கிறவன் அவன் வந்து தொண்டன். நாட் எ ரசிகன். ம். முதல்ல இது வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இப்ப விஜய் ரசிகர்கள் எல்லாமே வந்து டிஎம்கே ஓட்டு போடுறாங்களா? கிடையாது. நீ வந்து ரசிகர் வேற, அரசியல் வேற. நீ அரசியல் நிலைப்பாட உள்ள கொண்டு வரும்போது, உன்னுடைய ரசிகர்கள் எல்லா ஓட்டு கவனத்தையும் நீங்க ஈர்க்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க?
அடுத்த தரப்பு ரசிகர்களை ஈர்க்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க? இப்ப அப்படி பார்க்கும்போது என்னங்க இப்ப டிஎம்கே, ஏடிஎம்கேல நடிகர்கள் ஓட்ட வாங்கி ஜெயிக்கிறாங்க. டிஎம்கேல நிக்கிறவங்க வந்துட்டு நடிகர்கள் கிடையாதே சார். இல்ல இல்ல இப்பதானே நான் உள்ள சொல்றேங்க. நீங்க வந்திருக்காரு ஒரு சொல்றீங்கல்ல ஆளு. இப்போ டிஎம்கேக்கு நெறைய நடிகர்கள் சப்போர்ட் இருக்காங்க. நேரடியா நெறைய நடிகர்கள் சப்போர்ட் இருக்காங்க. அதே ம். மாரி ஏடிஎம்க்கு நெறைய நடிகர்கள் சப்போர்ட் பட் இருக்காங்க. சப்போர்ட் அப்படிங்கிறத விட அந்த ஆளே வந்து நிக்கும்போது அவங்களுக்கு தானே சார் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. ஆனா பட் இருந்தாலும் வந்து ஒரு நடிகர் வந்து ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டா நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? இப்போ எனக்கு வந்து ஒரு நம்ம எம்ஜிஆர் சாரும் வந்துட்டு ஒரு இது சிஎம்மா தமிழகத்த ஆண்டாங்கன்னா, அவங்களும் வந்து நடிகரா இருந்து மக்கள் மனசுல இடம் ஆமாங்க. பிடிச்சு அவர் அதுக்கப்புறம் நடிகரா தான் இருந்தில்ல. வந்திருக்காங்க. அவர் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி கட்சியில இருந்தவரு. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு திமுகல இருந்தவரு. சரிங்களா? நெறைய திமுகல பேருக்கு இருந்து தான் அடையாளம் பண்ணும்போது நம்ம நடிகர் அப்படின்னு தானே அடையாளம் பண்றாங்க. எல்லாம் உள்ளவங்க எல்லாம் நடிகர். சினிமால பண்றாருப்பா, அப்ப நேரடியாவும் பண்ணுவாரு. இந்த மாரி அட்ராக்ட் ஆகி தான் நெறைய பேர் அவருக்கு நம்ம வோட் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி கிடையாதுங்க. ஏன் இப்போ அன்னைக்கு வந்து இந்த சினிமா நட்சத்திர கலைஞர்கள் யாரும் பெரிய அளவுல அரசியல்ல கவரல. அன்னைக்கு ம், வந்து வரல. யாருமே ம், வரல. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நெறைய பேர் வந்தாங்க. திரு சிவாஜி கணேசன் அவர்களே ம், தனியா ம். கட்சி ஆமா. ஆரம்பிச்சாரு. எஸ்.எஸ். ம், ராஜேந்திரன் அவர்கள் வந்தாரு. நெறைய நடிகர்கள் உள்ள வந்தாங்க அதுக்கப்புறம். திரு எம்ஜிஆர் அவர்கள் படம் நடிக்கும்போதே ஒரு திமுகன்ற கட்சியில இருந்தவர் அவரு. ஆல்ரெடி ஒரு பொறுப்புலயும் இருந்தாரு. ஒரு சில விஷயங்களால வெளியில வந்து திரும்ப புது கட்சி ஆரம்பிச்சாரு. அவருக்கு ஆல்ரெடி வந்து அந்த விஷயங்கள் தெரிஞ்சு வந்தவர் அவரு. எம்ஜிஆர் ம், அவர்கள் நேரடியா நடிகர் ஆயிட்டு நடிப்பு துறையை விட்டுட்டு உடனே அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரல. ம், அப்படி வந்தவர் யாருன்னா திரு விஜயகாந்த் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நடிப்பை விட்டுட்டு ம், அரசியலுக்கு வந்தவர். டோட்டலா வந்தவர் அவரு. ம், புதுசா ஒரு கட்சி எந்த கட்சியிலயும் போய் சேராம, எந்த கட்சியிலயும் வந்து போஸ்டிங்லாம் இல்லாம புதுசா கட்சி டைரக்ட்டா. ஆரம்பிச்சு ம், வந்தவரு. ஆனா திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆல்ரெடி ஒரு கட்சியில இருந்தவரு. படம் நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு கட்சியில இருந்தது தான். வெளியில வந்து தான் அந்த கட்சிய விட்டு விலகி தான் புது கட்சி ஆரம்பிச்சு வந்தவரு. இவங்க என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நடிகரா இருந்து எம்ஜிஆர் வந்துட்டாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. அவர் ஆல்ரெடி கட்சியில இருந்தாருங்க. ஒரு கட்சியில இருந்து பொறுப்புல இருந்து வெளிய வந்து தான் கட்சி ஆரம்பிச்சவரு. இது நெறைய பேர் வந்து தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஐயோ! அது உடனே வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. உடனே வந்து ஜெயிச்சிட்டாருன்னு. ஆல்ரெடி இருந்தவரு. அவருக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருந்தாங்க. அதனால வந்து ஒரு பூத் கமிட்டிய பிடிக்கிறதுல பெரிய அவருக்கு வந்து சிக்கல் இல்ல. இப்ப வந்து இந்த பூத் கமிட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க தேர்தல் டைம். இந்த ம், பூத் பிடிக்கிறது வந்து பெரிய ஒரு சண்டைனாலும் நடக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் வந்து பிடிக்கணும். அந்த மக்கள் கேன்வாஸ் போனனால நெறைய விஷயங்கள் இருக்கு. ம். அது எப்படின்னா, அந்த இளைஞர்கள் வந்து அன்னைக்கு வந்து எம்ஜிஆருக்கு ஃபுல் சப்போர்ட்ல இருந்தாங்க எம்ஜிஆருக்கு அன்னைக்கு வந்து. அதனால வந்து அவர் ஈஸியா வந்து முதல் தேர்தலில் வெற்றி பெற முடியுது. அதே மாரி தான் திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் அந்த யூத் கெப்பாசிட்டி நெறைய இருந்தது. ஒரு கணிசமான ஒரு வோட் பேங்க் வந்து ம். விஜயகாந்த் அவர்கள் வாங்குனாரு. ம். ஸோ இப்ப அதே மாரி விஜய்க்கும் அது மாரி இருக்கு. பட் ஆனா அது எல்லாமே ஓட்டா கன்வெர்ட் ஆகுமான்றது ஒரு கேள்விக்குறி. அதுதான் பெரிய விஷயம். என்னன்னா, விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது, இங்க வந்து சிங்கங்கள் நெறைய இருந்தது அப்ப. ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. ம். திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாரு. ஆமா, ஆமா. பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. ம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தது. எல்லா பெரிய பெரிய தலைகளும் இருக்கும்போதே நேரடியா உள்ள வந்தவரு கேப்டன். திரு கேப்டன் விஜயகாந்த் ம். அவர்கள். ஆனா அதுக்கு அவங்களுடைய மறைவுக்கு பிறகு தானே வந்து இன்னைக்கு இந்த மாரி சின்ன சின்ன கட்சிகள் உருவாச்சு. அப்புறம் நெறைய நடிகர்கள்லாம் அரசியல் கட்சி வந்து வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நீங்க விஜயகாந்த் தானே நம்ம பெருமையா சொல்ல முடியும். ம். அதாவது என்ன சொல்றது 10 சிங்கம் இருக்கிற காட்டுல ஒரு மான் உள்ள போயிட்டு வெளிய வந்ததுன்னா, அந்த மான் தான் கெத்து. கண்டிப்பா. காட்டுல ம். புலியே இல்லாத இடத்துல ஒரு மான உள்ள விட்டு வெளிய வந்த உடனே நான் கெத்துன்னு சொல்ல முடியுமா அந்த மானு? ம். சொல்ல முடியாதுல்ல. 10 புலி ஓ! இருக்கிற ஒரு காட்டுல ஒரு புரியுது. மான் உள்ள போயிட்டு வெளில வருது. ம். வெளில வந்தா அந்த மான நீங்க எவ்வளவு கெத்துன்னு சொல்லுவீங்க? எப்புட்றா ம். இந்த மான் இவ்வளவு கெத்தா வெளில வந்துச்சு 10 புலி இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லலாம். ம். புலியே இல்லாத காட்டுல போயிட்டு வெறும் மான் உள்ள போயிட்டு வெளில வரும்போது நமக்கு அத கெத்துன்னு சொல்ல முடியுமா? அந்த மாரி தான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு ம். அரசியல் அது அவங்கவங்க சோ தனிப்பட்ட இது விருப்பங்க. சரியான நேரமா கூட அவர் எடுத்திருக்கலாம் இல்லையா விஜய் சார்? யாரும் சரியான இல்ல நம்ம இந்த நேரத்துல உள்ள என்ட்ரி ஆனா நம்மளால வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கூட எல்லாம் அவர் ரைட்டுங்க. இப்ப வந்திருக்கலாம்ல. யாரும் இல்லன்னு சொல்லலங்க. ம். இப்ப வந்து நீங்க நீங்க வர்றீங்க, நல்லது பண்றேன்னு நெனைக்கிறீங்க. ஓகே ரைட்டு. உங்க ரசிகர்கள் என்ன பண்ணி வச்சிருக்காங்க சமூக வலைதளம் அத யோசிச்சீங்களா? ம். எவ்ளோ கேவலமான வார்த்தைகள். ஜெயிலர் டைம்ல ரஜினிகாந்த் அவர்கள் என்ன மாரி விமர்சனம் பண்ணாங்கன்னு தெரியுமா சமூக வலைதளங்கள்ல? அண்ணாத்த டைம்ல என்ன மாரி விமர்சனம் பண்ணாங்க தெரியுமா ம். ரஜினிகாந்த் அவர்கள? இவர விட்டுருங்க. ரஜினிகாந்த விட்டுருங்க. இவரோட காம்படிட்டர் நடிகர் அஜித்த எவ்ளோ கேவலமா கீழ்த்தனமா விமர்சனம் பண்ண முடியும். அவங்க குடும்பத்து வரைக்கும் இழுத்தாங்க. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நீங்க பார்த்திருப்பீங்க சமூக வலைதளத்துல. நெறைய பார்த்திருக்கோம். இந்த மாரி வந்து பண்ணவங்களுக்கு, இப்போ ம். ரஜினியே வந்து பரவால்லப்பா விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொன்னா கூட, அதாவது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? தலைவன் மறந்துடலாம். ஆனா தொண்டன் வந்து வாங்குன அடிய மறக்க மாட்டான். அந்த மாரி தான். அவரே வந்து இது பண்ணா கூட, அவரது ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? "நீ தலைவா நீ பெருந்தன்மையில சொல்ற. ஆனா ம். உன்ன எந்த அளவுக்கு கேவலப்படுத்திருவேன்னு எங்களுக்கு தெரியும். ம். நாங்க எப்படி ஓட்டு போடுவோம்னு" தான் அவன் முதல் விஷயமே யோசிப்பான். இதே ம். மாரி தான் மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள். அவங்க வம்பு இழுக்காத நடிகர்களே கிடையாதுங்க. நீங்க சொல்லப்போனா இது பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், அஜித்குமார், சூர்யா, விக்ரம், தனுஷ், சிம்பு எல்லா ரசிகர்கள் பத்தாததுக்கு கேரளா மோகன்லால் ஃபேன்ஸ், இங்க வந்து மகேஷ் பாபு ஃபேன்ஸ், பவன் எல்லார்கிட்டயும் வம்பு இழுத்துருக்காங்க சமூக சுத்தி வலைதளங்கள்ல போட்டு. வம்பு தான் இருக்கு. சோ யாரும் இல்ல உதவிக்கு. இதெல்லாம் நீங்க பாசிட்டிவா முதல்ல மாத்தணும். ம். எப்படி மாத்துவீங்க? அத யோசிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெயிலருக்கு வந்து நெகட்டிவ் விமர்சனம் பண்ணவங்க எல்லாருமே
இப்ப லால் சலாமுக்கு வந்து அதே சில ரசிகர்கள் பாக்குற லால் சலாம் வந்து புகழ்ந்து பேசுறாங்க. எப்படி ஓகே. டைவர்ட் ஆகுறாங்க பாருங்க அப்படியே. இப்போ என்ன என்ன இப்ப வந்து துணிவுல பெரிய ஹிட்ன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ. வாரிசோட துணிவு தான் பெரிய ஹிட் அப்படின்றாங்க இப்பலாம். ம். ஏன்னா நீங்க என்னடா சண்டை போடுறீங்க நீங்க உட்காந்து. நீ என்னடா துணிவு வந்து பெரிய ஹிட்ன்றீங்க. அப்படி ஆயிடுச்சு இவங்களுடைய விஷயம் எல்லாமே இப்போ. ஓகே சார். இது அதாவது அவரு வரட்டும். கொள்கை எல்லாம் எல்லாம் சொல்லட்டும். அது மக்கள் கிட்ட கவருதான்னு பார்க்கணும். ஸோ நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு அரசியல்ல. அதாவது வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க வெற்றிடம் இருக்கு, வெற்றிடம் இருக்கு. இது கடந்த ஒரு 20 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அந்த வெற்றிடம் இருக்கு. இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. வரவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ம். சரி ஓகே. அது ஓகே தனிப்பட்ட விஷயம். இப்ப தமிழ்நாட்டுலன்னா எங்கேயுமே பஸ் ஓடலையா, ஆட்டோ ஓடலையா, இல்ல ட்ரெயின், பஸ் எதுவுமே ஓடலையா, யாரும் சாப்பிடலையா? ம். இந்த முதல்வர் ரகுவரன் கேட்பாரு ம். பாருங்க. எல்லாம் கிஷ்கிந்தா போறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க. என்னய்யா வளர்ச்சி இல்ல, வளர்ச்சி இல்லன்றீங்க. தமிழ்நாடு 20 வருஷத்துல எவ்வளோ எவ்வளோ மேல போயிருக்கு. ஸோ ஆளாளுக்கு அதாவது வந்து இவங்க வந்து ஒரு கணக்குக்கு சொல்லிடுறாங்க வெற்றிடம் இருக்கு, வெற்றிடம் இருக்குன்ட்டு. ம். அத இத வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்கலாம் நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அத. நீங்க கட்சி ஆரம்பிக்கிற எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க அத. அந்த மாரி இதுதான் இது. இப்போ சினிமா பத்தின பல கருத்துக்களா இருக்கட்டும், அரசியல் பத்தின சில விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டீட்டெயிலா எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார். தேங்க் யூ வெரி மச்.